Hey, what's up guys? What's up guys? What's up guys? Hey, what's up guys? What's up guys? Hey, what's up guys? Welcome to STUFFZ. நான் உங்க நவீன். இன்னைக்கு இந்த வீடியோல வெயிட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா கிடையாது. ஸோ இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட பிரதர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். ப்ரோ என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து மேலே தள்ளி போயிட்டே இருக்கு, ரொம்பவே பயமா இருக்கு, ரொம்ப டிப்ரெஷனா டிமோட்டிவேட்டடா இருக்கு, பேல்ட் ஆயிருமோ அப்படின்னு பயமா இருக்கு. அண்ட் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹேரோட ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா நிறையவே கேப் இருக்கு, சீக்கிரமே பேல்ட் ஆகிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கிடையாது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஹேர் க்ரோத் இருக்கணும், பேலன்ஸ் வரக்கூடாது, பேலன்ஸ் இருக்க இடத்துல ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அரைகுறையாக பார்த்துட்டு எந்த ஒரு முடிவுமே தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு புரியலனா கூட நோ ப்ராப்ளம், ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் பிலோ, அல்லது என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இருக்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ப்ரோ எனக்கு வந்து பேல்டிங் வர மாதிரி இருக்குது ப்ரோ, ஒரு பேல்டிங் ப்ராப்ளம் வந்துருச்சு, எனக்கு கண்டிப்பாக எப்படியாச்சும் ஹேர் க்ரோத் பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகக்கூடிய சில சொல்யூஷனில் ஒரு முக்கியமான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா மினாக்சிடில் யூஸ் பண்ணுறது தான். எஸ், மினாக்சிடில் தான். நான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நானே சொல்லியிருக்கேன், மினாக்சிடில் மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. பட் இப்போவும் அதே தான் சொல்லுவேன், மினாக்சிடில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் நம்ம மினாக்சிடில் யூஸ் பண்ணுறதை பற்றி நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரைட்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இன்னைக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட கான்சன்ட்ரேஷன், ஏகப்பட்ட சொல்யூஷனில் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ராப்ளம்க்கு தகுந்த ப்ராடக்ட் எது அப்படிங்கிறத நம்ம தெரியாமல் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுடைய ப்ராப்ளத்தையும் சரி பண்ணாது, அதே டைமில் சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் வந்தாலும் அதையும் நம்மளால் வந்து தாங்கிக்க முடியாது. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது ஒரு கரெக்டான ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அண்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணுற விஷயம், இதை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு மினாக்சிடில் நான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறேன் வித் டாக்டர் கன்சல்டேஷனோட அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்க மினாக்சிடில் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு கொஸ்டின் மாதிரி நான் எடுத்து அதுக்கான ஆன்சரையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கொஸ்டின் இல்லை, நான் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஆன்சர். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா மினாக்சிடில் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே பார்த்துருவோம். ஸோ 2 பேர் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணாதவங்க யூஸ் பண்ணவே கூடாது. ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருக்கக்கூடிய யாருமே வந்து மினாக்சிடில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ செகண்ட் கொஸ்டின், இது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அது என்ன அப்படின்னா மினாக்சிடில் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணவங்க யார் வேணாலும் மினாக்சிடில் யூஸ் பண்ணலாம். எனக்கு பேல்டிங்கான பிளேஸில் ஹேர் க்ரோத் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க மினாக்சிடில் கன்சிடர் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 3, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து மினாக்சிடில் வாங்கிட்டேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் நான் வந்து மினாக்சிடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணால் சீக்கிரமே ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்ட்டு யாருமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. 2 டைம் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். மார்னிங் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, நார்மலாக உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மினாக்சிடில் ப்ராப்பராக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக காலேஜுக்கோ அல்லது ஒர்க்குக்கோ உங்களோட வேலையை நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். பட் நைட் டைம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி அது உங்களோட ஸ்கேல்பில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். நீங்கள் அப்ளை பண்ண உடனே நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது, உங்களோட ஸ்கேல்பில் ஈவனாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ மார்னிங் அண்ட் நைட் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா இது கண்டிப்பாக பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா மினாக்சிடில் நான் வந்து அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ நாளில் ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஹெல்த் கண்டிஷன், ஒவ்வொருத்தரோட ஹேர் க்ரோத்து, வளரக்கூடிய டைமிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பெர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக எல்லாரையும் சொல்ல முடியாது. முன்ன பின்ன ஹேர் க்ரோத் வந்து இருக்கலாம், பட் கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து மினாக்சிடில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது, இப்போ நான் வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த ஆன்சர். ஸோ பாதியிலே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ விமென்ஸ் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நாம மென்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா ஹேர் கட் வந்து மந்த்லி பண்ணுவோம். நம்ம இப்போ பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா புதுசாக வளரக்கூடிய ஹேர் க்ரோத் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிரும், நம்ம யூஸ் பண்ணும்போது தான் வந்து ஹேர் க்ரோத் வந்து இருக்கும்.
6th கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நான் மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போது நார்மலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் அல்லது ஹேர் ப்ராடக்ட், ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் கலரிங் இதெல்லாம் நான் வந்து பண்ணலாமா? ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே நார்மலாக இருக்கிற மாதிரி நான் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கலாம். நீங்கள் மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஆயில், ஹேர் வேக்ஸு, கிளே, ஜெல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நான் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மினாக்சிடில் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. மென்ஸ் கரெக்டான எந்த சொல்யூஷன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸோட ஹேர் ப்ராப்ளம், ஹேர் ஃபால் ப்ராப்ளம், பேல்டிங் ப்ராப்ளம் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5% டாபிக்கல் சொல்யூஷன் மினாக்சிடில் தான். ஸோ இந்த பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய மினாக்சிடில் தான் மென்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்களாக தான் மினாக்சிடில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயம். பட் எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டை வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்ன பிராண்டில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் மேட்ரஸ் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து. ஸோ இவங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் ஒரு நல்ல பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். பட் இவங்களும் ஒரு நல்ல வெல் நோன் பிராண்ட் தான். ஸோ இவங்க கிட்ட நீங்கள் வாங்குறதுல இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஜென்யூனான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ என்னன்னே ஒரு தெரியாத ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி சைட் எஃபெக்ட் வந்து அது வர்றதுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான நல்ல தெரிஞ்ச ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், டாக்டர் கிட்ட ஃப்ரீயாக வந்து கன்சல்ட் பண்ணலாம். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். நானே பர்சனலாக டாக்டர் கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நானும் கன்சல்ட் பண்ணேன். ஸோ என்னோட ஹேர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்க்கு ஃப்ரீயான கன்சல்டேஷன் பண்ணேன். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் தனியாக ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஃபீ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணலாம். ஸோ கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டர் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஸோ நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, ஒன்ஸ் வந்து அவங்க நீங்கள் கண்டிப்பாக மினாக்சிடில் யூஸ் பண்ணலாம், அவங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்ககிட்டே நீங்கள் மினாக்சிடில் வாங்கலாம். அல்லது நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்குவேன், இல்லை நான் வேறு பிராண்டில் எனக்கு தெரிஞ்ச பிராண்டில் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் டாக்டர் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது ஃப்ரீ. இதை வந்து நீங்கள் யார் வேணால் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த பேஜில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். உங்கள் நேம், நம்பர் அண்ட் நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்க, எந்த மாதிரி ஒரு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் வந்து டாக்டர் கிட்ட சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து புக் ஆயிரும். டைமிங் வந்து உங்களுக்கு ஃபோனில் வந்து மெசேஜாகவே வந்துடும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ரீயாக கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டாக்டர் கிட்டே கேட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய டவுட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மினாக்சிடில்லாம் என்ன, இது நீங்கள் யூஸ் பண்ணலாமா, எப்படி ஒரு ரைட்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது, எந்த மினாக்சிடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நவீன் ஃப்ரம் STUFFZ.